சில நாட்கள் நான் தூங்கி எழுந்து பார்க்கும்போது பயங்கரமாக அழுதுட்டு இருப்பேன். இன்னைய வரைக்கும் ஏன் அழுறேன், எதுக்காக அழுறேங்கிறது தான் புரியல. நான் எப்பயும் எதையோ தேடிக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் யாரையோவா? ஏதோ கனவுக்கே அப்பாற்பட்ட விஷயத்த பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. இப்போதான் என்னால கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதையே புரிஞ்சுக்க முடியுது. டக்கி டோக்கியோல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஹை ஸ்கூல் பையன். வாரத்துல 2 இல்ல 3 தடவை மிஸ்ஸை கூட நான் ரேண்டமா சொல்லிச்சாங்க. அவ ஏதோ ஒரு கிராமத்துல எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்கா. அடுத்த தடவை நான் ஸ்விட்ச் ஆகும்போது இந்த நாள் எவ்வளவு முக்கியம் இருந்ததுன்னு சொல்லணும்னு இருந்தேன். ஆனா எனக்கும் மிஸ்ஸுக்காக்கும் நடுவில் நடந்துகிட்டு இருந்த ஸ்விட்ச் திடீர்னு அது நின்று போச்சு. ஒருவேளை எல்லாம் கனவா இருக்குமோ, இல்லைனா எல்லாமே என்னோட கற்பனையா இருக்கலாமோ? மிட்சுகா, டக்கி நிஜமாவே நீயா? டக்கி, நான் எவ்வளவு தூரம் உன்னை தெரியுதா பண்ணேன். அது ஒண்ணு ரொம்ப ஈஸி இல்லை, ஏன்னா நீ ரொம்ப தூரத்துல இருந்த. ஹே மிஸ்ஸுக்கா, எந்திரிச்சோன்னு நம்ம எதுவும் மறக்காம இருக்க. நம்ம ஒண்ணு பண்ணுவோம். நம்ம நேம் 2 பேரும் எழுதிக்கலாம். இந்தா. மிட்சுகா, ஹே மிட்சுகா. மிசோபி, இது உண்மைனா காலத்தோட முடிச்சுக்களை ஆக்க முடியும். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க.